இன்று ஈழவர் மனங்களில் நிறைந்த ஈழத்தமிழினத்தின் தேசப் பெருந்தாய் பார்வதியம்மாளின் நினைவு தினம். இலங்கை என்ற நாட்டோடு ஒரு நிலத்துண்டமாக ஒட்டியிருந்த ஒரே காரணத்திற்காக காலத்தின் ஆகப்பெரும் வேதனைகளை சுமந்து நின்ற ஈழத்தமிழினத்தின் வேதனை சுவரை உடைத்து இந்த மண் எங்களின் சொந்த மண் என உலகின் ஒவ்வொரு படலைகளிலும் அறியச் செய்த ஈழத்தமிழருக்கு காலம் தந்த ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒற்றை தலைவனை பிரசவித்து பெரும் பேறு பெற்ற தேசப்பேரன்னை பார்வதியம்மாளின் 15வது ஆண்டு நினைவு தினம் என்று பார்வதியம்மாள் அந்த பிள்ளையை கருவில் சுமக்காதிருந்தால், ஈழ மண்ணில் பிரசவிக்காதிருந்தால், மரப்பால் கொடுத்து உரமூட்டாதிருந்தால் இந்த ஈழத்தமிழினம் இருந்த தடமழிந்து என்று ஒரு காலத்தில் வாழ்ந்த இனமாக வரலாற்றில் பதிவாகியிருக்கும். காலம் அனுமதித்தபடி ஈழத்தமிழினத்திற்கு ஒரு ஆகச் சிறந்த கடந்த காலத்தை பெருமிதங்களோடு பெயர் சொல்ல வைத்த காலத்தை தந்த ஒரு ஈழ முகவரியை தந்து இந்த உலகின் ஒவ்வொரு மூலையிலும் வாழும் ஈழத்தமிழர் ஒவ்வொருவரையும் நன்றி கடன் படச் செய்த தேசத்தின் பேரன்னை பார்வதியம்மாளின் நினைவுகள் கனக்கும் நாளிது. பார்வதி, பார்வதி பிள்ளை, பார்வதியம்மா, அன்னையின் அம்மா, அன்னை, இவ்வாறு பல அடைமொழிகளால் நம் ஒவ்வொருவராலும் அழைக்கப்பட்ட தமிழினத்தின் தாய், உலகத்தில் தாயை விட தாய்மண்ணை நேசி என வாழ்ந்து காட்டிய மகவை என்று மாபெரும் ஒரு வரலாற்று தாயாய் வாழ்ந்து மறைந்த நாள் என்று ஈழத்தமிழர்களின் உயிரிலும் மேலான ஒவ்வொருவர் இதயங்களிலும் வாழும் தேசிய தலைவரின் தாயாரான பார்வதியம்மாள் வல்வெட்டித்துறையில் வல்லிபுரம் சின்னம்மா தம்பதியினரின் மகளாக பிறந்தார். பார்வதி தனது 16வது வயதில் வல்வெட்டித்துறை திருமேனியர் குடும்பத்தைச் சேர்ந்த திருவேங்கடம் வேலுப்பிள்ளை அவர்களை திருமணம் செய்து கொண்டார். குடும்ப வாழ்வில் மூத்த மகன் மனோகரன், அடுத்த மகள் ஜெகதீஸ்வரி, இளைய மகள் வினோதினி ஆகிய மூவரையும் பெற்ற இந்த தம்பதியினர் அனுராதபுரம் புத்தளம் வீதியில் குடியிருந்தார்கள். அந்த வீட்டுக்கு பக்கத்தில்தான் எல்லாளன் நினைவு தூவி இருக்கும். தூவியைச் சுற்றிய புல்வெளியில் 5 வயதான மனோகரனும் 4 வயதான ஜெகதீஸ்வரியும் ஓடியாடி விளையாட கைக்குழந்தையான வினோதினி அம்மா மடியில் தவழ்ந்து கொண்டு இருப்பாராம். எல்லா மாலை நேரங்களும் அவர்களுக்கு அப்படித்தான் கழியுமாம். இப்படியான ஒரு நேரத்தில்தான் பார்வதியம்மா புதிய கருவொன்றை, அதுவும் ஈழத்தாய் நெடுநாள் எதிர்பார்த்திருந்த கருவை சுமக்க தயாரானார். அந்த நாட்களில் தமிழர் வரலாற்றின் பெருமையான எல்லாளன் கதையை தன் பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லுவாராம் பார்வதி. அந்த கதையை மற்ற பிள்ளைகள் கேட்டதோ இல்லையோ, கருவில் இருந்து ஈழக்கரிகாலன் கேட்டுக்கொண்டே இருந்தார். இந்த நிலத்தில் தான் வாழ வேண்டுமென்றோ ஆள வேண்டுமென்றோ நினையாமல் இந்த இனம் மீள வேண்டும், நம் பிள்ளைகள் நிம்மதியாக வாழ வேண்டும் என தன்னை தயார்படுத்தி கொண்டது அந்த பிள்ளை. அந்த நாட்களில் பார்வதிக்கு நெருக்கமான பெண்களில் ஒருவர் ராசம்மா. சிங்கள இனவாத கொடுமைகளை நேரடியாக அனுபவித்தவர் இந்த ராசம்மா என்ற ஆசிரியை. இவரது கணவரான ஆசிரியர் செல்லத்துறை சிங்கள இனவெறியர் ஒருவரால் சுட்டு கொல்லப்பட்டார். கணவனை இழந்ததால் தான் பட்ட துன்பங்களையும் இதே மாதிரி தமிழர்கள் அனுபவிக்கும் தொல்லைகளையும் பார்வதியிடம் ராசம்மா சொல்ல அதை சிறுவனாக இருந்த பிரபாகரன் காது கொடுத்து கேட்பாராம். பத்திரிகையாளர் அனிதா பிரதாப்புக்கு வழங்கிய பேட்டியில் தலைவர் அவர்களே இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கை பாதையை திருப்பிய சம்பவமாக இதையே குறிப்பிட்டார். வேலுப்பிள்ளையும் பார்வதியும் வல்வெட்டித்துறை ஆலடி பகுதியில் குடியிருந்தார்கள். அந்த வீட்டை தான் ஸ்ரீலங்கா இராணுவம் உடைத்து தடமளித்து இப்போது வரை பூதம் காப்பது போலவும் பேய்கள் விழித்திருப்பது போலவும் குறிவைத்து குதறிக் கொண்டிருக்கிறது சிங்களம். இந்த வீட்டுக்கு இவர்கள் குடிவந்த போது ஏதும் அறியாத சிறுவனாக இருந்தார் அவர். 14 வயதில் அவரது நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டதை முதலில் கண்டுபிடித்தது பார்வதியே. சிறு சிறு போத்தல்களை எடுத்து வருவதும், பால் பேணிகளை கொண்டு வந்து காய வைப்பதும், பின்னர் அதை எடுத்துச் செல்வதையும் பார்வதி பார்த்தார். சின்னச்சோதி, நடேசுதாசன் ஆகிய நண்பர்கள் வந்து போவதும், பிரபாகரனை விட மூத்த குட்டிமணியின் நட்பும் அன்னையை யோசிக்க வைத்தது. மகனின் கையில் இருந்த மோதிரமும் வீட்டில் இருந்த காப்பும் காணாமல் போயிருந்தது. மகனின் போக்கு பற்றி மெதுவாகச் சொன்னார் பார்வதி. அதன் பிறகு வந்த ஸ்ரீலங்கா அரசு இயந்திரங்களின் நெருக்கடிகள் அனைத்தையும் மனதார ஏற்றுக்கொண்டார் பார்வதி. 1975 தொடங்கி 2010 வரை ஒரு நிமிடம் கூட இதை நினைத்து மனதால் கூட வருந்தியதே இல்லை.
ஈழத்தமிழர்கள் வாழ தன் பிள்ளை வாழ்வை அர்ப்பணித்தான் என்ற பெருமையொன்று எப்போதுமாயிருந்தது. 2000 ஆண்டில் பார்வதியின் கால்கள் பாரிசவாதம் காரணமாக நகர மறுத்தன. இலங்கையிலும் சமாதான பேச்சுக்கள் தொடங்கியதால் மகனுடன் இருக்கவே நினைத்தார் பார்வதி. 2003 தாயகம் திரும்பினார்கள். அதன் பின்னரான வரலாறு உலகம் அறிந்தது. ஈழத்தமிழினம் இந்த பூமை பந்தில் அனுபவித்த வேதனைகள், அந்த வேதனைகளை களைய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு முப்படை கொண்டு ஈழவர் மனங்களில் முடிசூடிய அந்த சூரிய தேவன் தன் நேரிய நோக்கால் ஒரு காலத்தின் அடையாளமாக, ஈழத்தின் பொதுமுகமாக அடையாளமானார். காலம் ஒரு கசப்பான முடிவை ஈழத்தமிழர்களுக்கு தீர்ப்பளித்தது. தீராத தாகத்தோடு ஓய்வில்லாமல் ஈழத்தமிழரை காவல் காத்தவர்கள் ஒரு கட்டாய மௌனத்திற்குள்ளானார்கள். காலம் கொடுத்த ஓரவஞ்சனை தீர்ப்பில் ஈழத்தாயின் கண்ணீர் துடைக்க ஒரு பிள்ளையை பிரசவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு வவுனியா மெனிக்பா முகாமில் ஸ்ரீலங்கா அரசப்படைகளால் கைது செய்யப்பட்டு பனாக்குடை இராணுவ முகாமில் வைத்து சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டனர் தேசத்தந்தையும் தாயும். காலம் ஈழத்தமிழர்களுக்கு எழுதியது போல இவர்கள் இருவருக்கும் ஒரு தீர்ப்பு எழுதியது. 2010 ஜனவரி 6ஆம் தேதியன்று திருவேங்கடம் வேலுப்பிள்ளை அவர்கள் இராணுவ தடுப்பு காவலில் இருந்தபோதே தனது 86வது வயதில் காலமானார். பார்வதி அம்மாள் 2010 ஏப்ரல் 16ஆம் நாள் மலேசியாவில் இருந்து மருத்துவ சிகிச்சைக்காக சென்னை வந்தபோது இந்திய அதிகாரிகளால் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அதே விமானத்திலேயே மலேசியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார். பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவருக்கு மலேசிய அரசு மனிதாபிமான அடிப்படையில் அங்கு தங்கியிருக்க ஒரு மாதகால விசா வழங்கியது. அதன் பின்னர் அவர் யாழ்ப்பாணம் வந்து வல்வெட்டித்துறை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பார்வதி அம்மாள் கடந்த 20/2/2011 அன்று உயிரிழந்தார். 2 நாட்களாக வல்வெட்டித்துறை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த சடலம் செவ்வாய்க்கிழமை தீருவிலில் மக்கள் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டது. இறுதி காலம் வரை தாயை பெருங்கவனத்தோடு சிவாஜிலிங்கம் அவர்களே பராமரித்து வந்தார். இந்த நிலையில் இறுதி நிகழ்வில் பங்கு கொள்ளச் சென்றவர்கள் அனைவரும் கடும் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். வல்வெட்டித்துறையில் பெருமளவான மக்கள் தமது வீடுகளுக்கு முன்பாக கருப்பு கொடிகளை பறக்க விட்டிருந்தனர். அதே நேரம் சில இடங்களில் ஸ்ரீலங்காவின் அரச படையினர் அவற்றை அகற்றியதாகவும் கூறப்படுகிறது. இப்படி வாழ்வின் போதும் இறப்பின் பின்னும் தன் பிள்ளையை ஈழத்தமிழர்களுக்கு கொடுத்த ஒரே காரணத்திற்காக வார்த்தைகளால் வரைக்க முடியாத பெரு வேதனையை தனக்குள்ளேயே சுமந்த தேசப் பெருந்தாயினை காலத்தின் மிக பெரும் நன்றியுணர்வுடன் இன்றைய நாளில் நினைவேந்துகிறது IBC தமிழ்.